ஏழாவது எபிசோட்ல நம்ம தாரும் லோக்கியும் பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்பனுக்கும் அவளுக்கும் நடுவுல சண்டை வர மகாபிரபு ஓடினு அக்கா கிட்ட இருந்து கிரவுனை உருவி சக்தியை பிரிச்சு அக்காவையும் கிரவுனையும் பூமியில வீசிடுறாப்ல. பூமியில வந்து விழுந்த அக்காவை வென்வுட் 10 ரிங்ஸோட சுத்து போட பவர் இல்லாததுனால அக்காவை அடிச்சு மண்டி போட வச்சிடறாப்ல. என் கிரவுன் இருந்துச்சுன்னா நீ நேரம் இந்த இடத்துல மண்டி போட்டிருப்பான்னு அக்கா வீராப்பா பேச எங்க செஞ்சுக்காமன்னு தலைவனும் சொல்ல கிரவுனை எடுக்க போனா தண்டர் தாரனுக்கு நடந்த அதே சம்பவம் அக்காவால கிரவுன் எடுக்க முடியல. அப்புறம் என்ன அக்காவை கூட்டிட்டு போய் கொத்துக்கறி போட போறாங்கன்னு பார்த்தா நம்ம 10 தலைக்கு அக்காவை கண்டவுடன் காதல், அதனால ப்ரப்போஸ் பண்ண கொப்புரானே இதுக்கு கொத்துக்கறியே பெட்டர்னு தலைவனை தலையிலேயே தட்டிட்டு ஒரு வாயில்லா மிருகத்தோட உதவியோட டேலோ கிராமத்துக்கு போய் சேர்றா. உள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சாங்சி அம்மா குடுக்க பூந்து அடிச்சு கூட்டத்துக்கு நல்ல எடுத்துறா. அவங்களும் சரி போனா போகுதுன்னு ட்ரைனிங் கொடுக்க ஒத்துக்க அக்காவும் தன்னை மறந்து நல்லவளாகி நிறைய விஷயத்தை கத்துக்கிறா. என்னடா எல்லாம் நல்லா போகுதுன்னு நினைக்கிறதுக்குள்ள எந்த கரப்பாம்பூச்சி கண்டுபிடிச்சோ நம்ம மகாபிரபு ஓடினு 10 ரிங்ஸ் தேடி பூமிக்கு வராப்ல. இதை தடுக்க அக்காவும் 10 தலையும் போராட என்னதான் சோல்ஜர்ஸ் அடிச்சாலும் தலைவன் ஓடினு பசங்க கூட 1v2 ஆடுறாப்ல. என்னதான் பய பவர்ஃபுல்லா இருந்தாலும் அக்கா கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்கி ஓடின் கிட்ட சூலத்தை வாங்கி இதெல்லாம் போதும்னு பாசமா சொல்ல பாசமாவது பஞ்சாமிரதமாதுன்னு ஓடினு அக்கா கழுத்தை பிடிச்சி யார்ல ஏத்தி நிக்க வைக்கிறாப்ல. அப்போ திடீர்னு விட்டு போன கிரவுன் வந்து அக்கா மண்டையில உட்கார மொத்த பவரை வந்து ஓடினே அடிச்சு மண்டி போட வச்சிடறா. சரி அதோட விடாம மொத்த உலகத்துக்கும் பீஸை கொண்டு வர போறேன்னு தானே தலைவன் தானோஸ் தடுக்க படையா கிளம்புறானுங்க. நெக்ஸ்ட் எபிசோட பார்க்க மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.